வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான ஆரம்பகட்ட பகுப்பாய்வு அறிக்கை வெளியாகியுள்ளது. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வில் கண்டெடுக்கப்பட்ட 52 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் தொடர்பான ஆரம்பகட்ட பகுப்பாய்வு அறிக்கை நீதிமன்றக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கைக்கு அமைய உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் இளம் வயதினர் ஆவர். எலும்புக்கூடுகளை தோண்டி எடுக்கப்பட்டவர்களாக இருப்போரில் பெரும்பாலானோர் வெடிப்பு காயங்கள் மற்றும் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக உயிரிழந்ததாக ஆரம்பகட்ட பகுப்பாய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளில் 31 பெண்களுடையவை எனவும் 21 ஆண்கள் உடையவை எனவும் கண்டறியப்பட்டுள்ளது. 12 முதல் 53 வயதிற்கு இடைப்பட்டவர்களில் எலும்புக்கூடுகளை இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் பகுப்பாய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 32 பேரின் உயிரிழப்பிற்கு வெடிப்பு சம்பவம் அல்லது வெடிப்பு காயம் காரணமாக உள்ளது. அத்துடன் துப்பாக்கிச்சூட்டு காயத்தால் 7 பேர் உயிரிழந்தனர். வெடிப்பு சம்பவம் மற்றும் துப்பாக்கிச்சூடு காரணமாக 12 பேர் உயிரிழந்தனர். கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி கடந்த ஆண்டு ஜூன் 29ஆம் தேதி அடையாளம் காணப்பட்டது. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பிரதான வீதியோரத்தில் குழாய்நூர் பொருத்தும் நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வு பணிகளின் போது இந்த மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா கூமாங்குளம் பகுதியில் இடம்பெற்ற உயிரிழப்பு சம்பவத்திற்கு மாரடைப்பே காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா கூமாங்குளம் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற உயிரிழப்பு சம்பவத்திற்கு மாரடைப்பே காரணம் என சட்ட வைத்திய அதிகாரி MTR நாயக்கரத்னை தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வவுனியா கூமாங்குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபர் ஒருவர் வீதியில் விழுந்து உயிரிழந்தார். இதன்போது அப்பகுதியில் பயணித்த போக்குவரத்து போலீசாரே குறித்த மரணத்திற்கு காரணம் என அங்கிருந்த ஒரு குழுவினர் தெரிவித்த நிலையில் அங்கு குழப்பம் ஏற்பட்டது. மரணம் தொடர்பில் விசாரணை செய்ய சென்ற போலீசார் மீது அப்பகுதியில் குழுமியிருந்தவர்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் 5 போலீசார் காயமடைந்ததுடன் போலீசாரின் 2 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் கெப்ரக வாகனம் ஒன்றும் சேதமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் உயிரிழந்த ராமசாமி அந்தோணி பிள்ளையின் உடற்கூற்று பரிசோதனை வவுனியா வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரி MDR நாகரத்ன முன்னிலையில் இடம்பெற்றது. இதன்போது உயிரிழந்தவரின் உடலில் புதிய காயங்கள் எதுவும் இல்லை எனவும் வலது காலில் பழைய வடுக்கள் காணப்படுகின்றது எனவும் இதயத்தின் முன்புற பகுதியில் கடுமையான இரத்த உறைவு உருவாக்கம் காணப்படுகின்றது எனவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இதயத்தின் தசை பகுதி மற்றும் இரத்த மாதிரி கொழும்புக்கு ரசாயன பகுப்பாய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் மாரடைப்பு காரணமாகவே அவர் உயிரிழந்ததாகவும் சட்ட வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநரை சாவகச்சேரி நகரசபை தவிசாளர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகனுக்கும் சாவகச்சேரி நகரசபை தவிசாளர் வ ஸ்ரீபிரகாஷ் தலைமையிலான சபை உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணத்தில் உள்ள வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் சாவகச்சேரி நகரசபையின் ஆளணி வெற்றிடங்கள் உள்ளிட்ட தேவைப்பாடுகள் குறித்து கோரிக்கை மனு ஒன்றை நகரசபை தவிசாளர் ஆளுநரிடம் கையளித்தார். இந்த நிலையில் குறித்த கோரிக்கைகளில் நிறைவேற்ற முடிந்தவற்றை நிறைவேற்றித் தர முடியும் என வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். வடமத்திய மாகாண சபையின் செயலாளராக சுபாஜினி மதியழகன் நியமிக்கப்பட்டுள்ளார். வடமத்திய மாகாண சபையின் முதல் தமிழ் பெண் செயலாளராக யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நிர்வாக சபை அதிகாரி சுபாஜினி மதியழகன் நியமிக்கப்பட்டுள்ளார். அந்த வகையில் அவர் தனது கடமைகளை நேற்று உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளராக கடமையாற்றிய சுபாஜினி நிர்வாக சபை சிறப்பு தரத்திற்கு பதவி உயர்வு பெற்ற நிலையில் வடமத்திய மாகாண சபைக்கு செயலாளராக நியமிக்கப்பட்டார். இவ்வாறு நியமனம் பெற்ற அவருக்கு பல்வேறு தரப்பினரும் தமது பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். முல்லைத்தீவு முள்ளியவளை கலைமகள் வித்தியாலயத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் விஜயம் செய்தார். வடக்கு மாகாண பாடசாலைகளுக்கு இடையிலான மாகாண மட்ட கரப்பந்தாட்ட போட்டியில் முதலிடத்தை பெற்ற முல்லைத்தீவு முள்ளியவளை கலைமகள் வித்தியாலய பெண்கள் அணியினரை வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்
துரைராசா ரவிகரன் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். 16 வயது மற்றும் 18 வயது பெண்கள் அணியினரை சந்தித்த ரவிகரன் அவர்களுடன் கலந்துரையாடினார். அத்தோடு போட்டிகளில் பங்கேற்கும் போது எதிர்கொள்ளும் சிக்கல் நிலைகள் மற்றும் சவால்கள் குறித்து வீராங்கனைகளிடமும் பயிற்றுவிப்பாளர் மற்றும் பாடசாலை அதிபரிடமும் நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்டுக் கொண்டார். சிக்கல் நிலைமைகள் சவால்களை தீர்ப்பதற்கு தம்மால் முடியுமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் உறுதியளித்தார். சிவபூமி திருவாசகரங்கம் நேற்று யாழ்ப்பாணத்தில் திறந்து வைக்கப்பட்டது. சிவபூமி திருவாசகரங்கம் யாழ்ப்பாணம் நாவற்குழி திருவாசக அரண்மனை வளாகத்தில் நேற்று மாலை திறந்து வைக்கப்பட்டது. வைத்திய கலாநிதி சண்முகநாதன் அருந்ததி தம்பதிகளின் நினைவாக வைத்திய நிபுணர் மனோமோகன் சிவகௌரி தம்பதிகளால் நிறுவப்பெற்ற அரங்கம் சிவபூமி அறக்கட்டளை தலைவர் ஆர் திருமுருகன் தலைமையில் வைத்திய நிபுணர் மனோமோகன் தம்பதிகளால் திறந்து வைக்கப்பட்டது. சிறப்பு விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் பங்கேற்றதுடன் கௌரவ விருந்தினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் சி ஸ்ரீ சர்க்குணராஜா பங்கேற்றார். திருவாசக அரண்மனை கௌரி தம்பதியினர் உங்களுடைய வளமான ஆளுநர் புத்தளம் பகுதியில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட பெரிய பீடி இலைகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டன. புத்தளம் அக்ராயண தீவு பகுதியில் கடந்த 12ஆம் திகதி கடற்படையினர் நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் போது சுமார் 1330 கிலோ மற்றும் 300 கிராம் எடையுள்ள பீடி இலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அக்ராயண தீவு பகுதியில் வடமேற்கு கடற்படை கட்டளையினால் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நடவடிக்கையின் போது புதர்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பீடி இலைகள் 39 சாக்குகளில் மீட்கப்பட்டன. அதன் பின்னர் பீடி இலைகள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக புத்தளத்தில் உள்ள கலால் திணைக்கள அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் வடமராட்சி குடத்தனை வடக்கு கடற்கரையில் நேற்று கட்டுமரம் பலித்தல் போட்டி இடம்பெற்றது. அமரர் பொன்னையா செல்லத்துறையின் 16வது ஆண்டு ஞாபகார்த்தமாக கட்டப்பட்ட யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை வடக்கு கடற்தொழிலாளர் சந்தை கட்டட தொகுதி திறப்பு விழாவை சிறப்பிக்கும் முகமாக நடத்தப்பட்ட பாரம்பரிய விளையாட்டான மாபெரும் கட்டுமரம் பலித்தல் போட்டி நேற்று காலை 8:30 மணியளவில் குடத்தனை வடக்கு கடற்கரையில் இடம்பெற்றது. அமரர் பொன்னையா செல்லத்துறையின் 16வது ஆண்டு ஞாபகார்த்தமாக 2 மில்லியன் ரூபாய் பெறுமதியில் கட்டப்பட்ட குடத்தனை வடக்கு கடற்தொழிலாளர் சந்தை கட்டட தொகுதி திறப்பு விழா சிறப்பாக இடம்பெற்றது. இந்த கட்டுமரம் பலித்தல் போட்டியில் முதலாம் பரிசாக 25,000 ரூபாவும், இரண்டாம் பரிசாக 15,000 ரூபாவும் வழங்கப்பட்டது. போட்டி விதிமுறைகளுக்கு அமைய மணல் காடு தொடக்கம் நாகர்கோவில் வரை வசிப்பிடமாக கொண்ட கட்டுமரம் வைத்திருப்பவர்கள் மாத்திரம் இப்போட்டியில் பங்கேற்றனர். ஒரு கட்டுமரத்தில் ஒருவர் மாத்திரம் போட்டியாளராக பங்கு பெற்ற முடியும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் பாரம்பரிய கட்டுமர போட்டி நடத்தப்பட்டுள்ளது. தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். இஸ்ரேலின் தாக்குதலில் ஈரான் ஜனாதிபதிக்கு காயம் ஏற்பட்டதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த மாதம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியனுக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானின் அதிஉயர் பாதுகாப்பு பேரவையின் கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த மிகவும் ரகசியமான பகுதியொன்றின் மீது, அதாவது நிலத்திற்கு கீழே அமைக்கப்பட்டிருந்த நுழைவாயில்கள் மற்றும் அந்த இடத்திற்கு செல்லும் பகுதிகளை இலக்கு வைத்து கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் அரசின் பார் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதனையடுத்து ஈரான் ஜனாதிபதியும் ஏனையவர்களும் அவசர சூழ்நிலைகளின் போது வெளியேறுவதற்கான பகுதி ஊடாக தப்பிச் செல்ல முயன்ற வேளை ஜனாதிபதியின் கால்களில் சிறிய காயங்கள் ஏற்பட்டதாக பார் செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. ஈரான் தற்போது இந்த ரகசிய சந்திப்பு குறித்து
இஸ்ரேலுக்கு தகவல் வழங்கியது யார் என்பதை கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக பார் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் இந்த தகவலை சுயாதீனமாக உறுதிப்படுத்த முடியவில்லை என பிபிசி தெரிவித்துள்ளது. இஸ்ரேலும் இது குறித்த கருத்தை வெளியிடவில்லை. 12 நாட்கள் யுத்தம் குறித்த சமூக ஊடக வீடியோக்கள் ஈரானின் தலைநகருக்கு வடமேற்கே உள்ள மலையக பகுதி தொடர்ச்சியாக தாக்கப்படுவதை காண்பித்திருந்தன. இஸ்ரேலிய தாக்குதலின் 4ஆம் நாளன்று ஈரானின் முக்கிய தலைவர்கள் காணப்பட்ட பகுதி மீது தாக்குதல் இடம்பெற்றமை குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலின் தாக்குதலால் நிலத்திற்கு அடியில் அமைக்கப்பட்டிருந்த அந்த கட்டடத்தில் இருந்து வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் உள்ளே செல்ல முடியாத நிலை காணப்பட்டதாகவும் உள்ளே இருந்தவர்களுக்கு காற்றினை வழங்கும் வசதிகள் பாதிக்கப்பட்டதாகவும் ஈரான் ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதனால் ஈரான் ஜனாதிபதி அவசரமாக வெளியேறினார் என ஈரான் ஊடகம் தெரிவித்துள்ளது. நைஜீரியாவின் முன்னாள் ஜனாதிபதி முகமது புகாரி லண்டன் நகரில் காலமானார். நைஜீரியாவின் முன்னாள் ஜனாதிபதி முகமது புகாரி 82வது வயதில் காலமானார். லண்டன் நகரில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். முகமது புகாரி 2 தடவைகள் ராணுவ தலைவராகவும் ஜனநாயக ஜனாதிபதியாகவும் நைஜீரிய நாட்டை வழிநடத்தியுள்ளார். 1983ஆம் ஆண்டு ஆப்பிரிக்காவின் அதிக மக்கள் தொகை கொண்ட நைஜீரியா நாட்டில் ஒரு ராணுவ சதிப்புரட்சிக்கு பின்னர் முதல் ஆட்சியை கைப்பற்றினார். 20 மாதங்களுக்குள் சக ராணுவ வீரர் அவரை பதவியில் இருந்து நீக்கும் வரை ஒரு சர்வாதிகார ஆட்சியை நடத்தினார். 2015ஆம் ஆண்டு 4வது தடவையாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதலாவது எதிர்க்கட்சி வேட்பாளராக காணப்பட்டார். நைஜீரியாவை நீண்டகால ஊழல் மற்றும் கடும் பாதுகாப்பு நெருக்கடியிலிருந்து மீட்பதாக உறுதியளித்து ஆட்சிக்கு வந்தார். வடகிழக்கில் போகோ ஹராமின் தீவிரவாத வன்முறை மற்றும் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தினால் கடந்த 2023ஆம் ஆண்டு இவரது ஆட்சி முடிவிற்கு வந்தது. இந்த நிலையில் முகமது புகாரி 82வது வயதில் காலமானார். தற்போதைய ஜனாதிபதி போலோ டினுபு ஒரு அறிக்கையில் புகாரியை முழுமனதுடன் ஒரு தேசபக்தர், ஒரு சிப்பாய், ஒரு அரசியல்வாதி என வர்ணித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.